கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதிநேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ. இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து இந்த நாட்களிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். குணசாலி என்ற உடனே எனக்கு நினைவுக்கு வருவது வேதாகமத்தில் யாக்கோபு அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ரூத்தை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்ட நீ குணசாலி என்று என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லி போவா சொல்றான். நீ பயப்படாத, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு போவாஸ் சொல்கிறான். எனும் எஸ்தர் ராஜாத்தி அவள் யூதனுடைய ரட்சிப்புக்காக யூதருக்காக போராடி தன்னையே அர்ப்பணிக்கிறாள். நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அவ்வளோ குணமாக இருக்கிறாள். இன்னும் மரியாளை குறித்து அவள் தன்னை ஒரு அடிமையாக இயேசுவின் தாயாகிய மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். இன்னும் வேதாகமத்தில் அநேக பெண்கள் குணசாலியாக இருக்கிறாங்க. ரெபேக்காளை குறித்து பார்த்தீங்கன்னா அவன் எலியேசருக்கு குடியும் உங்களுக்கும் தருவேன், நான் ஒட்டகத்துக்கும் வாய்ப்பேன்னு தண்ணீர் கொடுக்குறாள். அவ்வளோ குணசாலியான ஸ்திரீகளை குறித்து அநேக காரியங்கள் இருக்குது. சாராள் அவள் தேவ பக்தியா அவங்க வீட்டிற்கு வந்த தேவ தூதர்களுக்கு கூட அவள் உணவளித்தாள் என்று சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவள் போஷிக்கிறவளா இருக்கிறாள். இன்னும் மார்த்தாள் மரியாள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. இன்னும் அநேக பெண்களை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிடு. இன்றைக்கும் குணசாலி என்ற உடனே நீதிமொழிகள் 31 தான் நினைவுக்கு வரும். நீதிமொழிகள் அந்த 31ஆம் அதிகாரத்துல குணசாலியான பெண்ணை குறித்து அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் மிக அதிக விலை உயர்ந்தது. அந்த அளவுக்கு அவளுடைய குணங்கள் இருக்குது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு இன்றைக்கு குணசாலியான ஸ்திரீ என்ற உடனே நாம் அநேகர் சொல்வதுண்டு. நம்ம சொல்லுவோம் குணம் நல்லா இருக்கு. ஒரு திருமண காரியத்துக்கு ஒழுங்கு செய்யும் போது அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பிள்ளை நல்ல குணமா இருக்குத, இதெல்லாம் உதவி செய்த நாங்கள் ஒரு சமீபமாக ஒரு வீட்டிற்கு நாங்கள் ஜெபிக்க போகும்போது புதிதாக திருமணம் முடிந்த அந்த பிள்ளை நாங்கள் வீடு சந்திக்கு ஜெபிக்கும் போது நாங்கள்லாம் ஜெபிக்கும் போது உடனே அவள் முழங்கால் படிட்டு ஜெபித்தாள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்பொழுது காலகட்டத்தில் பிள்ளைகள் குணத்தை எதிர்பார்க்க முடிவதில்லை. இன்னும் பெண் வீட்டார் நிறைய குடும்பங்களில் பெண் பார்க்கிற காரியங்களில் பார்க்கும்போது சர்ச்சில் போய் பார்ப்பாங்க பெண்ணை. பாருங்க, நான் சர்ச்சில் போய் பிள்ளையை பார்த்தா பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, சர்ச்சில் போய் பார்த்தா என்னச்சு, பிள்ளை பைபிள் வச்சுருப்பாங்க, ஜெபிப்பாங்க, சாந்தமாக அமைதியாக இருப்பாங்க. ஆலயத்துக்குள்ளே போய் பார்த்தாலே தான் சிலர் ஏமாந்து விடுகிறார்கள். சில பெண்கள், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவளுடைய சகோதரனுக்கு திருமணத்துக்காக அவ்வளோ முயற்சி செஞ்சாங்க. ரொம்ப அவங்கள மாதிரி அவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கா. அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ பண்ணி இந்த பிள்ளை அவ்வளோ சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை குறித்து சொன்னாங்க. அந்த பிள்ளை ஆஃபீஸுக்கு வந்த உடனே பைபிளை வாசித்துட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுமா. அந்த அளவுக்கு குணமாக இருக்குது, நல்ல பிள்ளைன்னாங்க. எண்ணி ஒரே மாதத்திலே பிரிந்து விட்டார்கள். காரணம் குணம் இல்லைங்க. சில நேரங்களில் வெளி தோற்றத்தை பார்த்து விட்டு சிலர் ஏமாந்து விடுகிறார்கள். இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிற அந்த முத்துக்களோடு ஒப்பிடுறாங்க. அந்த முத்து எப்படின்னா அது ஒரு சிப்பி. அநேக சிப்பிகளை அந்த கடலில் போய் எடுத்துக்கொண்டு வந்து அதில் எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு அந்த சிப்பியில் தான் முத்து இருக்குமா. அதே போல தான் அந்த குணசாலியான ஸ்திரீ அதை கண்டுபிடிப்பவர்கள் மிக கடினம் என்று சொல்லி அவள் விலை மதிப்பு மிக்கவள் என்று சொல்கிறார்கள். நீதிமொழிகள் 31:11 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இது லேமுவேலின் தாய். அந்த தாய் அவளுக்கு கொடுத்த ஒரு நல்ல
ஒரு போதனை. ஆனால் இங்க அந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து அங்க பாத்தீங்கன்னா, புருஷனுடைய இருதயம் நம்புனா அவள் நம்பிக்கைக்குரியவளாய் இருக்கிறாள். எத்தனை பெண்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கீங்க. என்னுடைய புருஷனுடைய இருதயம் நம்பும் என்று சொல்லி இந்த காரியத்துல நம்பிக்கையா இருக்கிறீங்களா? 2017ஆம் ஆண்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் பாருங்க. கனடா நாட்டுல ஒரு பெண், அவள் பல வருடமாக அவளுடைய ஆசையாக தன் கணவர் ஆசையாக கொடுத்த வைர மோதிரத்தை துளைத்தது கண்டுபிடித்து விட்டாள். 2017 அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் அவள் கண்டுபிடிக்கும் போது அவளுடைய கணவர் இறந்து விட்டார். அவர் 2004 துளைந்து போன அந்த மோதிரம் 2017 கண்டெடுக்கப்படுகிறார். பாருங்க, அவள் யோசிச்சு பார்க்குறா. அந்த டைம்ல அவள் அந்த அந்த வைர மோதிரம் தொலைந்த உடனே அவள் தன் கணவருக்கு தெரியாம கடைக்கு சென்று தங்கத்திலே வைர மோதிரத்தை போலவே தங்கத்திலே வாங்கி ஏமாற்றி விடுகிறாள். அவள் யோசித்து பார்க்குறா. 2017 அந்த அந்த மோதிரம் கிடைக்கும்போது அவள் வருத்தப்படுகிறாள். நம் கணவர்கிட்ட இப்படி நம்ம போய் சொல்லிட்டோமே, அவள் குற்ற உணர்வு அவளை அவள் நிம்மதி இல்லாதபடி ஆக்கினது. பாருங்க, நம்ம எத்தனை பேர் நம்ம உண்மையா இருக்கோம். சில பெண்களை பார்த்தீங்கன்னா கணவருக்கு தெரியாமையே நகைகள் வாங்குவாங்க, கணவருக்கு தெரியாமையே கடன் வாங்குவார்கள். நிறைய கடன் வாங்குகிற காரியங்கள் கணவருக்கு தெரியாதபடிக்கு சில பார்த்தீங்கன்னா சேரீ வாங்குறது, கணவருக்கு தெரியாதபடிக்கு நிறைய காரியங்களில் ஈடுபடுவாங்க. பாருங்க, கணவருடைய இந்த வேதம் என்ன சொல்கிறது? அவள் நம்பிக்கைக்குரியவளாக இருக்கணும் என்று சொல்லி இன்னும் குறிப்பிடப்படுது. நீதிமொழிகள் 31:12 அங்கே வரிசையாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். நன்மை செய்கிற ஒரு பெண், ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாள்? நன்மை செய்கிறாள், நன்மை செய்கிறவளாக இருக்கிறாள். அவள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற 31ஆம் அதிகாரத்துல 13-19 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் என்னென்ன காரியத்துல நன்மை செய்கிறாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ ஆட்டு மயிரையும் சணலையும் தன் கையில எடுத்து உற்சாகமாக வேலை செய்கிறாள் என்னும் அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அவள் தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாளாம். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து தன் வீட்டு வேலைக்காரர்களுக்கு அவள் படியளிக்கிறாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். ஆகாரம் கொடுக்கிறாள். ரொம்ப இதை ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டும்னா ஆகாரம் கொடுக்கிறாள். ஆகாரம் இன்றைக்கு காலகட்டத்தில் அநேகர் குடும்பங்களிலே வருகின்ற பிரச்சனை ஆகாரம், உணவு கொடுக்கறதில்லே பிரச்சனை. குடும்பங்களில் தம் கணவருக்கு பிள்ளைகளுக்கு கூட அந்த பெண் ஆகாரம் கொடுக்காதபடிக்கு, சமைக்காதபடிக்கு, தன் காரியம் தம் கணவருக்கு அவள் நன்மை செய்யாதபடி இருக்கிற மனைவிமார்கள் இருக்கிறாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் அவர்கள் தவறி விடுகிறார்கள். பார்த்திங்கன்னா, இப்போலாம் காலகட்டத்தில் முன்னாடி காலகட்டத்தில் உள்ள காரியங்கள் மாறி இப்போது சமைக்கணுமா கடையில் சாப்பிடணுமா அப்படிப்பட்ட ஆப்ஷன் நிறைய வீடுகள் அப்படிதான். நிறைய கணவர்மார்கள் ஒன்று இல்லைன்னா நான் கடைக்கு போய் சாப்பிட்றேன். இந்த மாதிரி காரியங்கள் சில வீடுகளிலே பிரிவினையை கொண்டு வருகிறது. நிறைய பெற்றோர்கள் செய்கின்ற தவறு, பிள்ளைகளை நன்றாக வளர்க்குறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க, அநேக காரியங்களை சொல்லி கொடுக்காங்க. ஆனால் திருமண காரியம் என்ற உடனே அவள்கிட்ட நிறைய விட்டு கேட்பேன். இப்போ நிறைய பேருக்கு சொல்கிறது காரியம்னு, நீங்கள் பிள்ளைக்கு சமைக்க தெரியுமா? உடனே ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, அதான் யூடியூப் பார்த்து சமைச்சிடலாமே. பாருங்க, நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அதனால குடும்பங்களிலே சாதாரண நார்மலாக நடக்கிற பிரச்சனை என்னென்னா, ஆகாரம் கொடுக்கறதில்ல, சமைக்கிறதுல அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள். சமைக்க தெரியல,
நன்றாக சமைக்க தரல. நிறைய பிள்ளைகள் குடும்பங்கள்ல இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை அடிமையாக வைத்திருக்கிறாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் பெற்றோர்களை பாருங்க, பிள்ளை அம்மா சமைச்சு தந்துடுவாங்க, அம்மாவே எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க, அடிமை. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துக்கிட்டு குணசாலியான ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாளாம்? தான் புருஷனுக்கு நன்மையானதை செய்கிறாளாம். பாருங்க, நீதிமொழிகள் 31:16 ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாடுகிறாள். ஒருவேளை இது ஒரு சாத்தியமா என்பது தெரியல. ஒருவேளை வயல்ல வாங்குற அளவுக்கு அந்த பொறுப்பான காரியம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இப்பொழுது இருக்கிற பெண்கள், அநேக பெண்கள் குடும்பத்தை அழகாக அவர்கள் கையின் சம்பாத்தியத்தால குடும்பத்தை வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்கிற பெண் பிள்ளைகள் அநேகர் இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ், பெண் டாக்டர்ஸு, லேடி டாக்டர்ஸ் இருக்காங்க, போலீஸு, நிறைய டீச்சர்ஸு, நிறைய துறைகளில் பெண்கள் கால் மிதிக்காத இடமே இல்லை. அந்த அளவுக்கு பெண் பிள்ளைகள், நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க? கையின் சம்பாத்தியத்தால் அவர்கள் திருப்தியாக இருக்காங்க. குடும்பத்தை வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்களில் சிலர் இந்த காரியங்களில் சொல்லான சில குடும்பங்களில் தன்னுடைய குடும்ப பெண் என்ன செய்கிறது? வேலைக்கு செல்லக்கூடாது என்று ஒதுக்குகிற கணவர்மார்கள் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுடைய கணவரும் அவங்க 2 சேர்ந்து ஒரே இடத்துல தான் வேலை செய்தார்கள். பாருங்க, மனைவிக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைச்சு, ஆனால் கணவர் அதை வாங்கக்கூடாது, ஏன்னா உனக்கு கீழே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பதவி உயர்வை தடுத்து நிறுத்தி விட்டார் என்று சொன்னாங்க. அப்படி பெண்களை சில குடும்பங்கள்ல வேலைக்கு அமர்த்தாதபடிக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனாலும் நீதிமொழிகள் என்ன சொல்கிறது? கையின் சம்பாத்தியத்தினால் அவள் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். வேலைக்கு செல்கின்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உண்டு, அவர்கள் வளர்ச்சியின் பாதையிலே செல்கிறார்கள். இந்த நீதிமொழிகள் 31:17-18 தன் பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்பதை அறிந்திருக்கிறார், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கு. ராப்பகல் நிறைய பெண்கள், ராப்பகலா உழைக்கிற பெண்கள் உண்டு. நிறைய பேர் தன்னை பலப்படுத்தி கொண்டு ஒரு ஆண்களுக்கு ஈக்குவலா அந்த அளவுக்கு பெண்கள் எல்லா காரியத்திலும் செய்கிற காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். என் மனதை பாதித்த ஒரு காரியம் என்னன்னா, என்னோட சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பக்கத்திலே ஒரு கடை உண்டு. அந்த கடையிலே காலையிலே நாங்கள் அந்த கடை திறந்ததுலேருந்து ஒரு பெண்மணி பாருங்க, காலையில் நின்று அவள் வேலை செய்வாள். காலையிலிருந்து சாயங்காலம் அந்த கடை மூடுவது வரைக்கும் நின்றே வேலை செய்வாள். பாருங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்மளாலலாம் அந்த மாதிரி எத்தனை பெண்கள் பாருங்க ராப்பகலாக உழைக்கிறாங்க. பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்துக்காக. நம்ம ஹோட்டல்ஸ் போவோம், நிறைய பேர் இலைகள் எல்லாம் எடுப்பாங்க, நிறைய காரியங்கள்ல ஏன்னா அவங்களுக்கு தகுதியான காரியங்கள்ல வேலை செய்கிறதுல நிறைய பெண்கள் இருக்காங்க. நீதிமொழிகள் 31:17 தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும், தன் கைகளை பலப்படுத்துகிறாள். எத்தனை பெண்கள் அப்படி உழைக்கிற காரியங்கள் உண்டு. குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிகிறாள். பாருங்க, இன்னும் ஒரு அழகான ஒரு வசனம் அந்த நீதிமொழிகளில், அந்த நீதிமொழிகள் குணசாலியான ஸ்திரீயை குறித்து வரிசையாக ஒவ்வொன்றா காரியங்களை குறித்து அதில் 31:20 சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் யார் ஏழைந்தே கண்டுபிடிக்க முடியல. சில நாட்கள்னு சொல்லலாம். ஒரு ஒரு வயதான ஒரு பாட்டின் அவங்க வராங்க, வந்துட்டு ஒரு காலை நேரத்தில். அப்போ அவங்க எனக்கு கடையில் காஃபி குடிக்கணும், சாப்பாடு வேணும், காசு தாங்க. அப்போ இல்லை, வீட்டிலே இருக்குன்னாங்க, கொடுக்க வாங்கவே இல்லை. நாங்கள் வீட்டில் இல்லை, எனக்கு வீட்டில் சாப்பாடே வேண்டாம், எனக்கு ரூபா தான் வேணும்ண்டு. பாருங்க, என்ன பண நோக்கத்தோடு வருகிறவர்கள் உண்டு. ஏழைகள் பாருங்க, நிறைய ஏழைகள் இருக்காங்க. ஆனால் பாருங்க, பணம் சம்பாதிக்கிற விதத்தில் அநேகர் சில நேரங்களில்
யாருக்கு இப்போ கொடுக்கணுன்றே தெரியுதில்ல. அப்படிப்பட்ட காரியங்கள் இப்போது உள்ள காலகட்டத்தில் இருக்கு. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கணும். உண்மையிலே உங்க கண் முன்னாடி யாராவது ஒரு ஏழை இருக்காங்களா, கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களா, கொடுங்க. குணங்கள், அந்த குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 19:7 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு, நீதிமொழிகள் 28:27 தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு இருக்கோ அநேக சாபம் வருமா. நான் ஒண்ணுமே செய்யல, எந்த தவறும் செய்யல, எதுவும் செய்யல, எனக்கு சாபம் இருக்குல்ல. ஏழைக்கு கொடுக்கலனாலும் நம்மளுக்கு சாபம் உண்டு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 31:21, 22, 25 வரை இன்னைக்கு வாஸ்து பார்த்தேன். உடை அலங்காரம் குறித்து அங்கே போடப்பட்டது. தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு எல்லாத்துக்கும் உடை குறித்து அவள் உடை அலங்காரத்தை குறித்து போடப்படுற ராட்டினத்து. அங்கே பார்த்தீங்கன்னா அவள் புடவை குறித்து அவள் மெல்லிய புடவையை உடுத்திருக்கிறான்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்குது. நீதிமொழிகள் 31:2 இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரையும் அவள் உடுப்பு. மெல்லிய புடவை, அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகள் இந்த ட்ரெஸ் ரொம்ப பார்த்திங்கன்னா உடை அலங்காரத்தில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் புடவை தான் கட்டணும், மெல்லிய புடவை அவள் கட்டியிருக்கா, குணசாலியான ஸ்திரீ நீங்கள் கட்டணும் அப்படி சொல்ல. ஆனால் அங்கே குறிப்பிடப்பட்ட தனக்கு ஒழுக்கமான ஆடை, நம்ம என்ன போடுறோம் அதை கவனமாக இருக்கணும். நீதிமொழிகள் 31:25 பாருங்க, அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார் என்று சொல்ல. அலங்காரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுளிக்கிற விதமாக அநேக பிள்ளைகள் அந்த உடை அலங்காரத்தை குறித்து நம்ம பேச ரொம்ப கஷ்டம். யாரையும் நான் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, சில நேரங்கள் நாமளே தவறி விடுகிறோம். சில வருடங்களுக்கு முன்பதாக முதலாக நாங்கள் ஒரு ஆலயத்தில் யூத் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஜபத்திற்கு செல்லும்போது பாருங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட சொன்ன வேடிக்கையாக சொன்ன காரியம்தான், என்னம்மா சால் போட்டு வரல அப்படின்னா ஒரே பிரச்சனை ஆகிட்டு பாருங்க. இப்போ எங்கள் அம்மாவே என்னை கண்டிக்கல சால் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் எப்படி சொல்லலாம் பாருங்க. இன்னைக்கு யாரும் நாம் கண்டிக்கிற அளவுக்கு உடையை சொல்வதற்கு அளவுக்கு நம்மளால் முடியல. ஆனாலும் வேதத்தில் உடை அலங்காரம், அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறாள், அவள் உடை எப்படி இருக்குமா, பலமும் அலங்காரமாக இருக்கும். ஒழுக்கமான ஆடையை அணியணும். அது ஒருவேளை அது உங்கள் உடை உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அதை ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 31:26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதும் நான் விழுகும். நிறைய குடும்பங்களில் பிரச்சனையே தான் பாருங்க, தயவுள்ள போதகம் ஞான விளங்க திறக்கிறாள். அதுங்க சில நேரங்களில் சில குடும்பங்களில் சிலரை பிடிக்கிறது இல்லை, சில குடும்பங்களில் உறவினருக்குள்ளே மனஸ்தாபங்கள் பார்த்திங்கன்னா அவர்களை குறித்து அவர்கள் இவர்களை குறித்து பிரச்சனை, கோபம், சண்டை, பிரிவினை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். என்னென்னா இந்த இது உண்மையில ஹேண்டில் பண்ணுற ரொம்ப கஷ்டம். குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உறவினர்களை யாராக இருந்தாலும் சரி, வேதம் என்ன சொல்கிறது, வாயை ஞானம் விளங்க நம்ம திறக்கணும். தயவுள்ள போதகம் நம்ம வாயில இருக்கணும். நீதிமொழிகள் 31:27 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். வீட்டு காரியம், வீட்டு காரியங்கள் எப்படி இருக்குது, நம்ம வீடு எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. சில நேரங்களில் சுபாவ குணங்கள் இல்லை, பாசம் இல்லை, குடும்பங்களிலே அன்பு இல்லாதபடி சில குடும்ப பெண்கள் வீடுகள் நான் என்ன செய்யணும், நான் எதற்காக செய்யணும், நான் ஏன் வேலை செய்யணும்னு சொல்கிற குடும்பங்களில் பிள்ளைகள் உண்டு. சில நாட்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம்னு, புதிதாக திருமணம் முடிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பார்த்திங்கன்னா அவங்க வீடு காரியங்கள் எல்லா காரியங்களும் செய்யும்போது பாருங்கள், அந்த பிள்ளைய குறித்து அந்த மாமியார் சொல்லி கேட்காங்க, வீடு கொஞ்சம் பெருக்கும். எனக்கு பெருக்க தெரியாது வீடு, நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டே பெருக்குனது கிடையாது.
பாருங்க. சில 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 காரியங்கள்ல கவனக்குறைவு பாருங்க. இன்னும் சோம்பலின் அப்பம் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சோம்பலின் அப்பம் சமைக்கிறது கிடையாது. நிறைய சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மீதி மிச்சம் இருந்த சாப்பாடு உணவை என்ன செய்வாங்க, பூனைகளுக்கு இல்லைன்னா நாய் அப்படி எதுக்காவது கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் யாருமே மிச்சம் வைக்கிற உணவை வெளியே போடுகிறதே இல்லை. பூனை கூட பயந்து ஓடிடும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் எல்லாம் என்ன செய்வோம், ஃப்ரிட்ஜில் வைத்து நம்ம சோம்பலின் அப்பத்தை புசிச்சுக்கணும். எல்லாரும் தான் நம்ம சில நேரங்களில் அப்படி தான் செய்கிறோம். வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது, கண்ணோக்கமாக இருக்கணும். குணசாலியான ஸ்திரீயானவள் வீட்டின் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக செய்யணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 31:28 அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பாங்க. அப்போ பாருங்க, புருஷன் சொல்லுவாங்க, அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று புகழ்கிறான். அந்த அளவுக்கு அவள் 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 என்ன செய்கிறான், வீட்டை ரொம்ப கவனிக்கிறாள். இன்னும் ரொம்ப மிக மிக முக்கியமான நீதிமொழிகள் 31 நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதி தான், எல்லாரும் வாசித்திருப்போம். எல்லா திருமண வீடுகளில் நம்ம வாசித்து பெண் பிள்ளைகளுக்கு சொல்கின்ற காரியம் தான். இதில் எல்லா வசனத்தை விட மிக முக்கியமான வசனம் நீதிமொழிகள் 31:30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுகிறாள். பாருங்க, எவ்வளவு வேணும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நம்ம நேரத்தையும் ஒதுக்குகிறோம். இத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டா பாருங்க. இப்போ உள்ள காலகட்டத்துங்களில் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்கின்ற காரியம் ஜெபிக்கிற காரியம் ஜெபிக்கிறதே இல்லை பாருங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், நம்மளுக்கு ஷாப்பிங் போக நேரம் இருக்கும், ஹோட்டலுக்கு போக நேரம் இருக்கும், இன்னும் டிவி பார்க்க நேரம் இருக்கும், செல்ஃபோனில் விளையாட நேரம் இருக்கும், செல்ஃபோனில் ரீல்ஸ் எல்லாம் பார்க்க நேரம் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு நம்மளால முடியல. அநேக பிள்ளைகள் ஆலயத்துக்கு கூட வர்றது கிடையாது. குடும்பங்களில் பிரிவினைகள், பிரச்சனைக்கு மிக காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களில் ஸ்திரீகள் இல்லை. நிறைய பெண்கள் பயமே இல்லை, தேவ பயம் அச்சு போயிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இவ்வளோ தவறுகிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய கணவருக்காக எத்தனை பேர் உபவாசித்து ஜெபிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. இங்கே குறிப்பிடப்பட்ட சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். அழகு இந்த வீண், அது வேஸ்ட்ன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 31:31 ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வசனம் என்னன்னா, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழக்கடுவது. பாருங்க, அவளுடைய செய்கைகள் வாசல்களிலே புகழக்கடுவது. வாசல்ல உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை என்ன சொல்றாங்க? எத்தனை பேர் யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை குறித்து என்ன சொல்றாங்க? உங்களை பார்த்துட்டு என்ன சொல்வாங்க? சில நேரங்களில் சொல்லுவாங்கல்ல, இந்த கோபக்காரி வந்துட்டா, பொறாம பிடிச்ச வந்துட்டா. உங்களை குறித்து என்ன சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க? அதுதான் மிகவும் முக்கியம். குணசாலியான ஸ்திரீயை குறித்து மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, அவளுடைய செய்கைகள் வாசல்ல புகழணும். உங்களை பார்த்து, உங்களை குறித்து, உங்களுடைய குணத்தை குறித்து உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது உங்களை குறித்து கேட்கும்போது, அக்காவை நல்லா அவங்க ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, அன்பானவங்க, அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும் பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் பக்கத்தில் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, பணத்துமுறு, நம்மகிட்டலாம் அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மளை குறித்து எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்க. இதுதான் இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து இங்கே அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எவ்வளோ வேணும் நம்ம தவறி இருக்கிறோம். இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. இருட்டோடு எழும்புறதுலாம், அதெல்லாம் ஒரு வேலைக்கு போனால் கூட எழும்பலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் நிறைய காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் அட்லீஸ்ட் 1-2 காரியமாவது நம்ம செஞ்சுருக்கோமா? இப்போ உள்ள காலகட்டத்தில் அநேக சொல்கிறது காரியம் என்னென்னா, ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல குணத்தை சொல்லிக் கொடுங்க, நல்ல குணங்களை சொல்லிக் கொடுக்க நம்ம பெற்றோர்களாகிய நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல தவறுகிறோங்க. லேமுவேலின் தாய்
அவளுடைய நிறைய காரியங்களை சொல்ல குணசாலியான ஸ்திரீயை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கா. அப்போது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கோம். இப்போ இன்றைக்கு திருமண காரியம் என்பது நிறைய குடும்பங்களில் பிரிவினை, நிறைய பிள்ளைகள் பிரிந்து கிடக்கிறாங்க. காரணம் குணம் இல்லை. குடும்பங்களில் பாருங்க, சில சொல்கிறதுக்கான தனியாக வச்சாலும் பிரச்சனை தான். எல்லாரும் குடும்பமாக சேர்ந்துருந்தா கூட்டு குடும்பமாக இருக்காங்க, அதில் பிரச்சனைன்னு தான் தனியாக போய் வைக்காங்க. தனியாக இருந்தால் கூட சில குடும்பங்களில் பிரச்சனை. ஒரு சுபாவ குணம் இல்லை, சுபாவமான ஒரு மனிதாபிமானம் அச்சு போன சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பங்களில் பிரிவினை, பிரச்சனை, கணவன் மனைவி இருவருக்குள்ளாக பிரிவினைகள், காரியங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் கர்த்தர் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த நீதிமொழிகள் அந்த பகுதிகளில் அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பா, அவளுடைய குணங்கள் எப்படி இருக்குது, அவளுடைய காரியங்கள் எப்படி இருக்குது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு முழுவதுமாக ஒவ்வொன்றாக தியானித்தோம். இன்றைக்கு அந்த குணத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, அந்த குணாதிசயம் எனக்கு வேணும். இப்போ எங்கள் குடும்பத்தை நான் எவ்வளோ கண்ணோக்கமாக இருக்கணும், குடும்பத்து மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு. அநேக குணங்களை, குணசாலியான ஸ்திரீயானவள் எப்படி இருப்பா, அவள் வீட்டு காரியத்தில் எவ்வளோ கண்ணோக்கமாக இருப்பா, அவள் மிகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் என்று சொல்லிலாம் நாங்கள் தியானிச்சோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நாங்கள் சில காரியங்களில் தவறி இருந்திருக்கலாம் ஏசப்பா. ஒருவேளை நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு கூட சில காரியங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் எங்கள் வீட்டு காரியங்கள் எப்படி இருக்குன்னு கண்ணோக்கிற ஒரு உள்ளத்தை கொடுங்க ஏசப்பா. குணசாலியான ஸ்திரீயை போல் எங்களுக்கு நல்ல ஒரு குணத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க ஏசப்பா. இந்த குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா, நாங்கள் ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் எங்கள் புருஷனுக்கு கிரீடமாக இருக்க குடும்பமாக நாங்கள் எல்லாரும் இங்கே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா, ஒருவேளை பிரிவினையில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொடுத்து நீங்கள் கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமென்.